லைஃப் இன்சூரன்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது ஒரு தனி செக்மெண்ட்டாகவே பார்க்குறாங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாமா வேணாமா, டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன, அதனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும், ஸோ இதில் கட்டின பணம் திருப்பி வருமா, லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி ஏதாவது ரிட்டர்ன் இருக்கா, இந்த மாதிரி உங்களோட குழப்பங்களுக்கு விட சொல்றதுக்கு தாங்க இந்த வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ லைஃப் இன்சூரன்ஸை பற்றி கேட்டிருந்த போதுங்க ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். என்னதான் சுருக்கி சொல்லலான்னு பார்த்தா கூட ஒரு 11 நிமிஷம் வந்துருச்சு. இருந்தாலும் உங்களோட டைம்ல ஒரு 10 நிமிஷம் நீங்க 11 நிமிஷம் நீங்க ஒதுக்கி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பா வீடியோல இருக்கும். அதே மாதிரி தாங்க இன்னைக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தின வீடியோ போடுறோம். இது எவ்வளவு நிமிஷம் வரப்போகுதுன்னு இப்போ வரைக்கும் எனக்கும் தெரியாது. ஆனா தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இது எல்லாருமே இன்றைய காலகட்டத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயங்க டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ்னாங்க ஒன்லி டெத் பெனிஃபிட் மட்டும்தான் வரும். இதுல ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பேங்க்ல இருந்தோ இல்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல இருந்தோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிட்டர்னா இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரியோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி பெனிஃபிட் டெத் பெனிஃபிட் மட்டும்தான். சரிங்க, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல வேற ஏதாவது கவரேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் அந்தந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்து உங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா பிரீமியம் பே பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. சரிங்க, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்லி டெத் பெனிஃபிட் தான் சொல்லிட்டீங்க. அப்ப எல்லாருக்கும் நம்ம போட்டு போயிடலாமா? அதுதாங்க இங்கேயும் ஒரு பாயிண்ட்டை வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சேலரி ஹோல்டரா இருக்காங்களோ, யாரெல்லாம் அக்கௌண்ட்ல சேலரி வாங்குறாங்களோ, ஃபார்ம் 16 யாருக்கு வருதோ, ஐடிஆர் யார் ஃபைல் பண்றாங்களோ இவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். ரெண்டாவது கேட்டகரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சேலரி வரலையா, ஓகே, ஆனா அவங்களுக்கு உண்டான பிசினஸ் ப்ரூஃபும் அவங்களுக்கு உண்டான ஐடிஆரும் கம்பல்சரி வேணும். ஸோ இது ரெண்டும் இருந்தாதான் இதை வச்சு இப்போ எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும்னா கூட 1 கோடி ரூபாய் டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட இன்கம் எவ்வளவு வருதோ அதை பொறுத்து தான் நமக்கு டேர்ம் இன்சூரன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அதனால இன்கம் கம்பல்சரி வேணும். நான் கையில தாங்க சம்பளம் வாங்குறேன், நான் சின்னதா ஒரு கடை வச்சிருக்கேங்க, சின்னதா ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன், ஒரு பூக்கடை வச்சிருக்கேங்க, எங்களால எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு முடியாதுங்க. இமீடியட்டா ஐடிஆர் மட்டும் ஃபைல் பண்ணிட்டே வாங்க, கூடிய சீக்கிரம் நீங்க எடுக்கலாம். ஒரு 2 வருஷம் ஐடிஆர் மட்டும் ஃபைல் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கும் தாராளமா எடுக்கலாம். ஆனாலும் இதுல இன்னொரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் சேலரி ஹோல்டரோ இல்ல ஐடிஆர் ஃபைல் பண்ணிருக்காங்களோ அவங்களோட ஒய்ஃபுக்கு வேணா பிரைமரி அப்ளிகண்ட், அதாவது அவங்களோட ஹஸ்பண்டை வச்சு ஒய்ஃபுக்கு வேணாலும் எடுத்துக்கலான்ட்டு ரீசெண்டா கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல அட்வான்டேஜான பிளான் தான். ஸோ இந்த மாதிரி போயும் நம்மளோட வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். சரிங்க, இன்கம்மை வச்சுதான் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அதை வச்சுதான் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டீங்க. இல்ல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க கட்டின பணத்துக்கு இன்கேஸ் உங்களுக்கு எதுவுமே ஆகல, ரிஸ்க் ஆகல அப்படின்னா நீங்க கட்டின பணம் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல 2 ப்ராடக்ட் இருக்குங்க. ஒன்னு நம்ம அமௌண்ட் வருஷமும் கட்டலாம், மாசமும் கட்டலாம், குவார்டர்லியும் கட்டலாம், ஹாஃப் இயர்லியும் கட்டலாம். இதுலயும் சில பீரியட் வச்சிருக்காங்க. எந்த மாதிரி 5 வருஷத்துக்கும் கட்டலாம், 10 வருஷத்துக்கும் கட்டலாம், டில் த டைம் கட்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ லிமிட்டர்னு சொல்லுவாங்க, ரெகுலர்னு சொல்லுவாங்க. ரெகுலர்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மட்டும் கட்டுறது, கவரேஜ் ஒரு 70 வருஷத்து வரைக்கும் வர்றது. உங்களுக்கு ரெகுலரா போயிட்டு இருக்குதுன்னா 70 வருஷம் வரைக்கும் நம்ம கட்டிக்கிட்டே இருக்கிறது. ஸோ எந்த பிளான் வேணாலும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஆனா இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்னு நம்ம பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது 1 மாசமோ இல்ல 2 மாசமோ நம்ம கட்டாம விட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா நமக்கு இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் வராம போயிடும். ஸோ அதனால ரெகுலர்ல போட்டா ரெகுலரா கட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த 5 இயர்ஸ் பீரியட்லயோ இல்ல 10 இயர்ஸ் பீரியட்லயோ நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டாம விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்கு கிளைம் ஆகும். ரெகுலர்ல எடுத்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க கட்டிக்கிட்டு தாங்க இருந்தாகணும். சரி, ஓகே, கட்டிட்டே இருந்துட்டோம்னு சொல்லிட்டோம். வேற என்னங்க இதுல எல்லாம் பெனிஃபிட் இருக்கு? அந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் அப்படின்னு சொன்னாங்களே, அதை பத்தி பார்க்கலாங்களா? ஸோ இந்த ரிட்டர்ன் ஆஃப் இது இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிடுவோம். நமக்கு ஏதாவது ரிஸ்க் அப்படின்னா பணம் வரும் எப்போ நம்ம இறந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான். நம்ம கட்டின பணம் வராது நமக்கு உயிரோட நம்ம இருந்தோம்னா. ஆனா இந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்ல பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன்,
70 இயர்ஸ்க்கு நீங்க சொல்ற மாதிரி நான் ரெகுலர்லயே எடுத்துட்டேங்க, ஃபுல்லாவே கட்டிட்டேங்க, 70 வருஷம் நான் உயிரோடு இருந்துட்டேங்க, எனக்கு நான் கட்டின பணம் வந்துருமா அப்படின்னு கேட்டா, இந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்ன்ற ஆப்ஷன் எந்த கம்பெனில அவைலபிள் இருக்கோ அந்த கம்பெனில நீங்க எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கட்டின பணம் வந்துடும். இதுக்கு முன்னாடி இது வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கொண்டு வந்தே ஒரு சில வருஷம் தாங்க ஆகுது. ஸோ அதை எடுத்து ஒரு 15 வருஷம் கழிச்சா மட்டும்தான் இதோட உண்மைத்தன்மை நமக்கு தெரியும். இப்போ வரைக்கும் அவங்க சொல்றது ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் போட்டா வரும்னு சொல்றாங்க, நம்மளும் நம்பி போடுவோமே, வருதா வரலையோ எப்படியோ ஒண்ணு. ஆனா உங்களுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஒரு 1000 ரூபாய் இங்க கட்டுறீங்கன்னா இங்க ஒரு 1500 ரூபாய் கட்டுற மாதிரி வரும். ஸோ பிரீமியம் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ கண்டிப்பா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது எல்லாருக்குமே நல்லதுங்க. முழுமையான ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இல்லைங்க இன்னுமே எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு, எந்த கம்பெனியில எடுக்கலாம் அப்படின்னு டவுட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட நம்பரை கொடுக்குறோம், மறக்காம கால் பண்ணுங்க. நன்றி.